மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமில் எம்ஏ அப்ளைடு சைவ சித்தாந்தா அந்த டிகிரிக்கு எக்ஸாம் டைம் டேபிளும் எக்ஸாம் சென்டர் நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க. மார்னிங் 10 AM to 1 PM வரைக்கும். இது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, உங்கள் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சென்னை சிட்டியில் இருக்கிற எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சென்னையில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த லொக்கேஷனில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணலையோ அவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. செகண்ட் பாயிண்டில் 2 ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 7 days பிஃபோர் ஆல் டிக்கெட் வந்துடும், டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்டில் ஆல் டிக்கெட்டும் ஐடி கார்டும் கம்பல்சரி இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஐடி கார்டும் ஆல் டிக்கெட்டும் இல்லை அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு எந்த ஐடி கார்டு காமிச்சாலும் உங்களால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக முடியாது. ஃபிஃப்த்து பாயிண்டில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே செல்ஃபோனும் ஐபேட்ஸும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரிட்டன் நோட்ஸோ இல்லை உங்கள் கர்ச்சீஃபில் ஏதாவது எழுதிட்டு கொண்டு போகிறது இல்லை கேல்குலேட்டர் பின்னாடி ஏதாவது எழுதிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா அதை மால் ப்ராக்டிஸில் கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. 7th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள், மாடல் கொஸ்டின் பேப்பர், சென்டர் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே டைம் டேபிள் அண்ட் சென்டர் நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது தெரியலை அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இது அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மஃப்சல் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்னை இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் இது. நீங்கள் எதில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ மிஸ் பண்ணாமல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் லிங்க் வந்துடுச்சு அப்படின்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.